இப்படி செய்யாட்டி அவங்க வந்து செய்யாததுக்கு இந்த கருவிகள்லாம் கிடைக்குது. அதனால யார் வேணாலும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இன்றைக்கு வாங்கிக்கலாம், ஜெர்மனியில் இருக்கிறவங்களும் இன்றைக்கு வாங்கிக்கலாம். அதனால தமிழ்நாட்டுக்கு என்று புதிதாக தனியாக உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாமே இவர் காண்பிப்பது எல்லாமே இந்த ஆப்பிள் என்னும் நிறுவனம் செய்து கொண்டிருக்கும் ஹார்ட்வேர்னு சொல்லக்கூடியது. இதுல சில மென்பொருள்கள் சாஃப்ட்வேர்ங்கிறத சேர்த்தோம்னா இவர் மகுடி ஊதலாம், நாதஸ்வரம் ஊதலாம், அதே மாதிரி ட்ரம்பெட்டும் பண்ணலாம். எல்லாமே சாத்தியம். தமிழ்நாட்டில் எங்க இது கிடைக்கிறது? இது வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது. உங்களுக்கு ஆப்பிள் கணினி விற்கும் கடைகள்ல இது எல்லாமே கிடைக்குது. ஏழை மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு குறைந்த விலையில் கிடைக்குமா? இல்லைங்க, அது ஒரு காலத்துல நமக்கு அது இலவசமா கிடைச்சாலும் கிடைக்கலாம். இன்றைக்கு அந்த மாதிரியான இதுக்குள்ள போக முடியாது. கடையில் கிடைக்கிறது, அதற்கான காசை கொடுத்துட்டு வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. சிங்கப்பூருக்கு வாங்க, எங்க ஊர்ல ஃப்ரீயா கணினி கொடுக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. சரி, இது கடைசியான ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய பாடலை அப்படி சேர்ந்து செய்யாம கொடுப்பாரு. ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா சார்? ஒரு நிமிடம் 3 பேர் கேட்குறீங்க, ஒரே ஒரு கேள்விதான் சொன்னேன். சரி, பரவாயில்ல, 2 கேள்வி ஆக்கிடுவோம். அதை கேளுங்க. சார் வணக்கம் சார், என் பேர் ரவி. வணக்கம். உங்கள் திறமை எங்களுக்கு நல்லா புரியுது. அதாவது நான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 பொருளில் இசையை கொடுக்கக்கூடியது, நீங்கள் வந்து ஒரே பொருளில் வந்து உங்கள் திறமையை நீங்கள் காமிக்கிறீங்க. அதுக்கு தகுந்தாப்புல என்னோட திறமை வந்து ஒரு பாடல் இருக்கு, அதை உங்களால் ஏற்ற முடியும். இசை அது பாடல் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டான்னு கேட்குறீங்க. நிச்சயமா இசைக்கும் பாட்டு, பாட்டுக்கு இசை. அதை அப்படி செய்யாமல் இசைக்கெல்லாம் வரவே கூடாது. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் சிங்கப்பூர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் எனது தந்தையார் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கும் பேராவணி ஒட்டாங்காட்டு கிராமத்தில். நான் அந்த ஊருக்காரன் தான். ஆகவே நான் உங்கள் ஊர் தான். நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டாலும் எனது கால் இன்னும் இது தமிழ்நாட்டு தான் இருக்கிறது. அந்த பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்சு கொடுங்க, நிச்சயம் நம்ம செய்யலாம். நான் தரேன் சிறப்பா. சார், சோஃபார் நீங்கள் காமிச்சது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணுறீங்க, மாடுலேட் பண்ணுறீங்க, சிங்க்ரனைஸ் பண்ணுறீங்க. நோட்ஸ் எழுதுனா ஹியூமன் வாய்ஸையும் கிரியேட் பண்ண முடியுமா? கட்டாயம் முடியும். ஒரு பிசிஸ்லாவோ இல்லாமல் பாட்டு கிரியேட் பண்ண முடியும்? கட்டாயம் முடியும். வாய்ஸ் டு மிடின்னு ஒரு ஃபெசிலிட்டி வந்துட்டு நீங்கள் அதை உங்கள் வாய்ஸை கொடுத்தாலே மிடி ஆக்கிடலாம். மிடி ஆகிட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொண்டு போயிடலாம். அதை கட்டாயமாக முடியும், நோ ப்ராப்ளம். அது கட்டாயம் செய்யறதுக்கு. இது நிச்சயமா இது கடைசி கேள்வி. நீங்க மேற்கொண்டு கேட்கறதா இருந்தா அவர் கீழே இறங்கி விடுவாரு, அப்ப அவர்கிட்ட கேட்டுங்க. நன்றி. எனக்கு கொடுத்துட்டாரு. கேள்வி கொடுத்துறேன் சீக்கிரமா. ஸோ கேள்வி இதுதான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன முடியும் டெக்னாலஜினால. இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், புது விஷயங்கள், கிரேட். புது அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை சிந்தசைஸ் பண்ணுறது கிரேட். இந்த புது சவுண்ட்ஸ், நம்ம பாரம்பரியம் மிக்க அந்த புது அந்த 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 ஒலிகளை ஆர்கைவ் பண்ணுறதுக்கும் ஏதாவது நீங்கள் ஆர்கைவ் பண்றதுக்கு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் வணிக முறையில் நீங்கள் வந்து கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி திரும்பி நம்மக்கிட்டே அதை விற்கிறதுங்கிறது வேற விஷயம். அது இல்லாமல் நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளுடைய உரிமை மேலத்தையோ இல்லை மகுடியோ சார் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பகுப்படுத்தி அதை வந்து ஓப்பன் சோர்ஸாக இல்லாட்டினாலும் ஓரளவுக்காவது ஒரு ஆர்கைவல் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லையாவது நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா? கட்டாயமாக செய்யலாம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சிங்கப்பூர் இருக்க பார்வையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே அது பணமாக பொருளாக திருப்பி வராத போது நாம் செய்யும் முயற்சிகள் தோற்றுவிடும். அதாவது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திருப்பி வரணும். எங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஒரு முயற்சி செய்கிற போது பணம் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை நான் ஆர்கைவ் என்று ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டேன்னா மக்கள்கிட்ட போய் சேராது. எத்தனை பேர் கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ அந்த குழந்தை வந்து பாடுகிறது, ஐஃபோனில் நீங்கள் வந்து இசையை வாசிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட போய் சேர்றதுக்காக நான் செய்கிறது. இதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான். இதை நாங்கள் வந்து யாருமே தடை போட போகிறது கிடையாது. இது உங்கள்கிட்ட கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி உண்மையிலேயே இதுக்கு எல்லா சாஃப்ட்வேரும் இலவசமாக கணினியில் வழங்கப்படுகிறது, எஸ்டிகேன்னு சொல்லி. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வணக்கம் ஐயா.
கொடிஷியா ட்ரேட் ஃபேர் ஐடியாஸ் ஸ்டார் அந்த இதில் ஒரு தமிழ் சிங்கர், அது மாதிரி விஜய் டிவியில் ஒவ்வொரு இதில் பண்ணுறாங்க. நிறைய குழந்தைகள் பாடுறாங்க, சில பேர் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. இந்த ரிஜெக்ட் ஆன குழந்தைகள் வந்து ஃபர்தராக இதாகாமல் இருக்கிறதுக்கு, அவங்களுடைய குரலை வளர்க்கறதுக்கு இந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது வழிகள் உண்டா? கட்டாயமாக இருக்குது. அது ஒன்று. இரண்டாவது, உங்களுடன் எங்களை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள உங்களுடைய முகவரி நிச்சயமாக கொடுக்குறேன். நான் இமெயிலே கொடுக்குறேன். நான் பிறகு சொல்கிறேன் என்னோட இமெயில் ஐடியை. முதல் கேள்விக்கு எல்லாருக்கும் நான் வந்து திரு எஸ்பி பாலாவை அமர்ந்து பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார் என்கிட்ட, எல்லாருக்கும் ஏன் மாதிரி பாடணும் ஆசையாக இருக்குது, நீங்களாவே பாடுங்க அப்படின்னு அவரோட பாடல் ஒன்று என்கிட்ட. நான் வந்து முதல் பரிசு வாங்கினேன் 84 இளைஞனாக இருந்த போது. அந்த பாட்டை உங்கள்கிட்ட பாடி காட்டுறேன். வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது, இவன் நாதம் தரும் சுகஸ்வரங்கள், எந்தன் தேவி உந்தன் சமர்ப்பணங்கள். இது வந்து நான் ராகத்தை மாற்றி பாடுறேன், பாட வர்றது. அதை வந்து இந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நான் பாடினதை நீங்கள் திருப்பி ரெப்ளிகேட் பண்ண வேணாம். ஒரு எஸ்பி பாடா போதும், நான் 50,000 பாட்டு பாடிட்டேன், என்னை விட நீங்கள் சிறப்பாக பாடுங்க. அது மாதிரி எல்லாரும் சிறப்பாக செய்யுங்க. நான் வந்து இப்போ தோத்து போனாங்கன்னு சொன்னாங்க, யாருமே தோல்வியாளர் கிடையாது. அந்த போட்டியில் நாங்கள் சிங்கப்பூரில் அந்த போட்டியை பார்க்குறோம், எல்லாருமே சிறப்பாக பாடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு யூனிக் குவாலிட்டின்னு இருக்குது. சில பேர் வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த முதல் பிரைஸ் வாங்கின பொண்ணு வந்து பல மொழிகளை பாடுறாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் நம்ம வளர்த்துக்கிட்டா நம்மளும் மேலே வரலாம். நானும் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு இந்த ஐஃபோனை வந்து பேசுறதுக்காக மட்டும் நான் வாங்கினேன். ஹலோ வீட்டில் சொல்கிறது தான் வாங்கினேன். ஆனால் அதற்கு பிறகு இந்த கணினி என்னை இப்பொழுது ஒரு சிறந்த தொழில்நுட்ப மனிதனாக மாற்றி இருக்கிறது. என்னை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த சிறு மடிக்கணினி எனக்கு பெரிய உதவி செய்திருக்கு. இனிமேல் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது எனக்கு, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்ட்டு உங்கள் மனதில் நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தேன்னா இந்த நிகழ்வில் நான் வந்து செய்த முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கோ புரியலையோ, புரியாதவங்க பிறகு என்கிட்ட கேளுங்க, விளக்கமாக மறுபடியும் நான் வந்து மகுடியெல்லாம் வாசிச்சு காட்டுறேன். இதை நீங்களும் வாசிக்கணும். எல்லாரும் தமிழ் என்று உணர்வோடு பேசுகிறோமே தவிர தமிழை வெளியே கொண்டு போவதற்காக, தமிழ்நாட்டை வெளியே கொண்டு போவதற்கு பெருமுயற்சிகள் எடுப்பதில்லை. தமிழ்நாட்டை விட்டு வரும் தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசவே பயப்படுகிறார்கள். எங்கள் இமிகிரேஷன்லாம் வந்தாங்கன்னு நான் வந்து ஹெல்ப் பண்ண போவேன், 5 நிமிடத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாங்க. ஆகவே ஆங்கிலத்தையும் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செம்மொழி மாநாட்டுக்கு வந்ததற்கான ஒரே காரணம், எத்தனை தமிழர்களை பார்க்க வேண்டும். எங்கள் நாட்டில் தமிழில் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ஆங்கிலத்தை தான் பேசுவோம். இன்னொரு தமிழை பார்த்தாலும் முதல்ல ஹலோ ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், குட் ஈவினிங், சாப்பிட்டீங்களா, அப்புறம் தான் வரும். ஆகவே என் குழந்தைகிட்டே நான் தமிழ் பேசுறது குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே மல்டி லாங்குவேஜ் பிளாட்ஃபார்மில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் தமிழர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ஆனால் உலகமய தமிழர்களாக வருவதற்கு எங்களோடலாம் சேர்ந்து பணி செய்யலாம். இங்கு யாராவது என்னோட சேர்ந்து ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. காலையில் ஒரு நண்பரை சந்தித்தேன், அதை மட்டும் நான் காட்டினேன். என்னோட பாடலுக்கு முன்னாடி நான் காட்டுறேன். அவருக்கு நான் உண்மையிலேயே அவர் செய்த முயற்சி எனக்கு பிடித்திருந்தது. அதை நான் காட்ட வேண்டும் என்று உடனே அவரிடமிருந்த அந்த சின்ன ஒரு குறும்படத்தை வாங்கி உங்கள்கிட்ட காட்டணும். ஏன்னா இன்னொரு தமிழை செய்யறதை நம்ம பாராட்டணும் இல்லையா? சவுண்ட் இருக்கா? இந்த குரல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இளைஞர்களுக்கு